லக்கி கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் சூப்பராக டேஸ்ட்டாக நாம் இன்னைக்கு ஒரு முட்டையை வச்சு ஒரு சைட் டிஷ் ரெசிபி எப்படி செய்யறத பார்க்கலாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம், ஆப்பம் இது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த சைட் டிஷ்ஷை எப்படி செய்யறத பார்க்கலாம். முட்டைக்கு சில மசாலா வறுத்து அரைக்கணும். அதுக்கு சோம்பு, சீரகம், மிளகு, பட்டை, லவங்கம், ஒரு ஸ்பூன் தனியா. ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கடாய் எடுத்துக்கோங்க. அது நல்லா சூடு ஆனதுக்கப்புறமா எல்லா பொருளும் நல்லா வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சு ஒரு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஃப்ரை தவா எடுத்துக்கோங்க. 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இது கூடவே 4 சின்ன சின்ன வெங்காயம், 4 வெங்காயங்க அதை எடுத்து நல்லா அரைச்சிட்டு ஒரு பேஸ்ட்டாக எல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறமா இது கூடவே நான் ஒரு 5 நாட்டு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளிங்க, அதையும் நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா தக்காளியும் நல்லா தடவை நல்லா கலந்து விட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கி விட்டுக்கணும். இப்போ தட்டு போட்டு மூடி விட்டுலாங்க. 1லேருந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வந்திருக்கு. மறுபடியும் ஒரு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா வதங்கி வந்திருக்கு. இது கூடவே சில மசாலா வந்து காரத்துக்காக சேர்த்துக்கலாம். இது கூட வந்து மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, சால்ட்டு, அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் மிளகாய்த்தூள் எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூனுங்க. மஞ்சப்பொடி மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து உங்கள் தேவைக்கேற்ப அளவு அதையும் சேர்த்து இதில் சேர்த்து நல்லா இதோட கலந்து விட்டுருங்க. இந்த மிளகாத்தூள், கரம் மசாலா நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி, அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து மசாலா கூட கலந்து விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச மசாலா வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த கிரேவியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்கான பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டு இது கூட ஒரு 1/4 கப்பு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 50 ml தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இதை நல்லா தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. மூடி விட்டு ஒரு 2 நிமிஷங்க நல்லா வதங்கி வரட்டும். எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு 2 நிமிஷம் தாங்க. இப்போ பாரு, ரெடி ஆகிடுச்சு. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நாம் முட்டையை வந்து உடச்சி சேர்த்துக்கலாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்னது போல் இதுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம், ஆப்பத்துக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் வந்து இதில் வந்து ஒரு 4 முட்டையை உடச்சி எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு பீஸாக வந்து இதில் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை வந்து ஸ்லோவில் வச்சுட்டு முட்டையை வந்து அதில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நம்ம வந்து கரண்டி விட்டு இதில் கலர வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் தாங்க. மூடி விட்டு ஸ்லோவில் வச்சு நமக்கு சூப்பராக முட்டை வந்து வெந்து வந்துடும். இப்போ எடுத்து காட்டுறப்பாங்க எந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. பார்க்கவே கலர்ஃபுல் சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நான் முட்டை வந்து உடச்சி எடுத்தோம் இல்லையா, இது 4ஆக பிரித்து எடுத்துடலாம். அப்போ தான் எடுத்து சாப்பிட்றது நமக்கு நல்ல வசதியாக இருக்கும். அவ்வளோதான். நான் வந்து பார்த்திங்கன்னா தோசை வந்து போட்டிருக்கேங்க. கோதுமை தோசை எடுத்திருக்கேன். இது கோதுமை தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். நமக்கு சூப்பரான ஒரு முட்டை மசாலா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ தோசையும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முட்டையை எடுத்து நாம் தோசைக்குள்ளே வச்சு ஒரு தோசை பிரித்து எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம ATN Maggi சேனலில் போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.